திருவள்ளூர் அருகே பழங்குடியின மக்களுக்கு அரசு வழங்கிய பட்டா நிலத்தை அளந்து கொடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியப்படுத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழங்குடியின மக்களின் வேதனையை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட மெய்யூர் ஊராட்சியில் உள்ள வெம்பேடு பகுதியில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருளர் இன மக்களான 46 குடும்பங்கள் இங்கு வசித்து வருவதாக கூறப்படுகின்றது. மேலும் அவர்கள் வசிக்கும் பகுதி மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தை சார்ந்தது என்பதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அந்த இடத்தில் பட்டா வழங்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பாக குருபுரம் என்ற பகுதிகளில் இங்குள்ள மக்கள் குடியேற அரசு அதிகாரிகளால் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பட்டா வழங்கிய இடத்தை சுத்தம் செய்து கொடுக்காமலும் அந்த இடத்தை அரசு அதிகாரிகள் இதுவரை அளந்து கொடுக்காமல் அலட்சியப்படுத்தி வருவதால் இங்குள்ள மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இது குறித்து அப்பகுதியில் குடியிருந்து வரும் ஐயனார் கூறுகையில், இந்த பகுதியில் பல ஆண்டு காலமாக வாழ்ந்து வருவதாகவும் தாங்கள் வசிக்கும் பகுதி மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தை சார்ந்தது என்பதால் இப்பகுதியில் தங்களுக்கு பட்டா தராமல் இருந்து வந்ததாகவும் வேறு இடத்தில் பட்டா வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், இந்த ஊரில் எங்களுக்கு பட்டா இல்லை, மேய்க்கால் புறம்போல நாங்கள் பட்டா தரமாட்டோம், வீடு கட்டி தரமாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு மாற்றேடு கொடுத்தாக்கா நாங்கள் பட்டா வாங்கி கொடுத்தாங்க, நீ வீடு கட்டிக்கிறீங்களான்னு சொன்னாங்க. மாற்றேடு பட்டா வாங்கி கொடுத்தாங்க. அது 1.5 வருஷம் ஆகுது பட்டா வாங்கி கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டி தரல. அந்த இடம் எங்கே இருக்குது கூட எங்களுக்கு தெரியாது. நான் அந்த இடமும் கிளீன் பண்ணி தரல. வரவங்களாம் கிளீன் பண்ணி தரோம், வீடு கட்டி தரோன்னு சொல்கிறாங்களே தவிர இன்னும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. மழை காலத்தில் வீடுங்கள்லாம் ஓய்வுது, பாம்பு பூச்சி குழந்தைங்கள்லாம் வச்சு நிற்கிறோம், பாம்பு பூச்சிலாம் வந்து நிற்குது. இந்த இப்படி சீக்கிரமாக இடம் கிளீன் பண்ணி எங்களுக்கு அந்த இடத்த காட்டி எங்களுக்கு அந்த வீடு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு 4 பேருக்கு அந்த வீடு கட்டி தரோம்னு சொல்லிட்டு லோனு சாங்ஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கு 4 லட்ச ரூபா லோனு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த பேப்பர் மட்டும் தான் எங்களாண்ட இருக்குது. அந்த 4 லட்ச ரூபாயும் வரல, எதுவும் வரல. எங்களுக்கு சீக்கிரமாக கவர்மெண்ட்டு எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். சுமார் 60 ஆண்டுகளாக வெம்பேடு பகுதியில் வாழ்ந்து வரும் மக்கள் தற்போது பாழடைந்த நிலையில் உள்ள குடிசை வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் மேல் விடும் என்ற கவலையிலும் விஷ ஜந்துக்கள் தீண்டி விடுமோ என்ற அச்சத்திலேயும் பிறந்த குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை வாழ்ந்து வருகின்றனர். எப்படி சார், இந்த வீட்டுக்கு தான் நான் கொடுத்தல் பண்ணியிருக்கிறேன். இதனிடையே கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சில குடிசைகளுக்கு மட்டும் அரசால் 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு வீடு கட்டிக்கொள்ள ஆணையும் வழங்கப்பட்டு பணமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் 1.5 வருடங்களாக இடத்தை அதிகாரிகள் அளந்து கொடுக்காததால் எந்த இடத்தில் தாங்கள் வீடு கட்டிக் கொள்வது என இருளடியின மக்கள் கொதித்தெழுந்துள்ளனர். இது சம்பந்தமாக பலமுறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை அதிகாரிகள் எந்த ஒரு முடிவையும் தங்களுக்கு ஏற்படுத்தி தரவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக புகாரளிக்கும் நேரத்தில் மட்டும் நாளை வருகிறோம், நாளை மறுநாள் வருகிறோம் என்று போக்கு காட்டும் அதிகாரிகள் இதுவரை வந்து தங்களுக்கான இடத்தை அளந்து கொடுக்கவில்லை என மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தங்களின் அவல நிலை குறித்து அப்பகுதியில் வசித்து வரும் அமுலு மற்றும் அப்பகுதி மக்கள் கூறுகையில், காசெல்லாம் போட்டாங்க, அந்த பில்லும் குத்துட்டாங்க. ஆனா காசு கொடுத்த பாடம் தெரியல, அங்க வீடு கட்டி கொடுத்த பாடம் இல்லை. எங்களை இந்த ஓலகத்தை விட்டாங்க. மழை பெஞ்சா ஊத்துது, ஊத்த நேரம் வருது. நாங்க இந்த ஊத்துல பார்த்துக்குமா, இந்த மழை பெய்யுது பார்த்துமா. நாங்க யார் வந்தாலும் எங்க பார்த்துக்க மாட்டேன்றாங்க. ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஜெயிச்சுமா நாங்க கட்டி குத்துறாங்க. அது எதுவுமே இல்லை. வர்றாங்களா கட்டி ஓடு மாதிரிலாம் போட சொல்றாங்க. போடுறோமால செய்யறோன்றாங்களா, செய்யலையா, எதுவும் செய்யறதில்லை. இதே போல்தான் எங்களை அப்படியே பொடி பண்றாங்க. அந்த வீடு வந்து பாரு, இப்போ வந்து பாரு, அந்த பக்கம் மற்ற வீட்டு வீடு விட்டு போய்க்குது. அந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? 46 குடிச்சுக்குது. இந்த 46 குடிச்சில் மழை வந்தானா அப்போ ஊற்று வருது, அன்னி வருது, நிற்க முடியாது. காட்டில் தண்ணெல்லாம் உள்ளே வருது. நன்றிங்க சொல்கிறதுமா தெரிட்டா. அதுக்காக நாங்கள் நம்ம குழப்புக்குதா பசங்களெல்லாம் குட்டி வச்சுருக்கிறோம். நாங்கள் எப்படி குழைக்கிறதோ எப்படி செய்யுதோ ஊற்று எல்லாம் ஊட்டுங்க வருது. இது மாதிரி தான் வருது. எங்களுக்கு தங்குறதுக்கு இல்லை, குடிச்சுங்க எங்களுது. எத்தனை பேருக்கு நாங்கள் சொல்கிறது, எத்தனை பேருக்கு நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். நாங்கள்
இது வர்றான்றாங்க, இது நாளைக்குன்றாங்க, இது வருஷம் போயின்னு தலைமுறைமா போய்க்குதுங்க அங்க. எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் தமிழக முதல்வரும் தங்கள் மீது கருணை காட்டி தங்களுக்கு உரிய இடத்தினை அளந்து கொடுத்து அந்த இடத்தில் தொகுப்பு வீடுகளை கட்டி தங்களை குடியேற்றி வைக்க வேண்டும் என இருளரின பழங்குடி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தோம்னால் வீட்டுமனை பட்டா வழங்கிய இடத்தை இதுவரை எந்த அதிகாரிகளும் இடத்தை எந்த இடத்தில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது, அதே போன்று அந்த இடத்தில் சுத்தம் செய்து கொடுக்காமல் அலைகழித்து வருவதாக இங்கிருக்கும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக இவர்களில் ஒரு 6 குடும்பங்களுக்கு மட்டும் 4 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் இவர்கள் வீடு கட்டிக்கொள்ளலாம் என அரசாணை அறிவிக்கப்பட்டிருந்தும் எந்த இடம் என்பது தெரியாமல் இவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக மழை காலங்களில் கூரை வீடுகளில் தங்குவதால் இவர்களுக்கு விஷ ஜந்துகள் வீட்டினுள் புகுந்து குழந்தைகளை அச்சுறுத்துவதாகவும் சாப்பாடு உண்ண முடியவில்லை, அதேபோன்று உறங்க முடியவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். உடனடியாக இவர்களுக்கு ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரடி பார்வையில் மேற்கொண்டு இவர்களுக்கு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் டிவி செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகன்.